வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல செய்யற ரெசிபி ஏபிசி ஜாம். நம்ம எப்பவுமே ஜூஸா தான் செஞ்சு கொடுப்போம் வீட்டுல உள்ளவங்களுக்கு. இன்னைக்கு நம்ம ஜாம செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகணும். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம அதிரச மாவு செய்யும்போது கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்யப்போற ஏபிசி ஜாமுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பீட்ரூட் பெருசா நல்லா எடுத்து துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததா கேரட்டு, அதையும் துருவிக்கலாம். அதையும் துருவி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் நல்லா தோலை சீவிட்டு துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒவ்வொரு கப்பு அளவா எடுத்திருக்கேன், அதை நைஸா அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ஜாமுக்கு நல்லா நைஸா எல்லாத்தையும் அரைச்சு எடுத்தாச்சு. பீட்ரூட், ஆப்பிள், கேரட் எல்லாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததா கடாயில கொஞ்சம் முந்திரியும் பாதாம் பருப்பு கொஞ்சமும் சேர்த்திருக்கேன். லைட்டா வறுத்துட்டு இளவரப்பா வறுத்துட்டு நம்ம ஜார்ல பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா லைட்டா வறுத்தாச்சு முந்திரியையும் பாதாமையும். அதுல 3 ஏலக்காய் சேர்த்திருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம ஜார்ல சேர்த்து நல்லா பொடியை அரைச்சிக்கலாம். இப்ப ஜாம் செய்ய நல்லா கடாய் காயுது. நெய் சேர்த்திருக்கேன், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா நெய் உரி வந்தோன்னு நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்டையும் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா நெய் உரி வந்துருச்சு. இப்ப நம்ம இதை அரைச்சதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பீட்ரூட் கேரட்லாம் சேர்த்துக்கலாம்ல, அதனால அந்த பச்சை வாடை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா சுருண்டு. இன்னும் நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும். நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். அப்படியே அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்யற ஜாமுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா பீட்ரூட் கேரட்ல இருக்க தண்ணியே ஆப்பிள்ல இருக்க தண்ணியே நல்லா வந்துடும். அது நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஜாம்னா எப்பவுமே கடைகள்ல தான் போய் வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா நம்ம செய்யற ஜாம் வந்து அல்வா பதத்துல நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்வீட் சேர்த்துக்கலாம், இனிப்பு. ஏன்னா கேரட் எல்லாமே பீட்ரூட்டு ஆப்பிள் எல்லாமே இனிப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கூடுதல் சேர்த்துக்கலாம். நல்லா ஜீனி கரைஞ்சு வரட்டும். பாதாம் முந்திரியும் நல்லா பொடிச்சு வச்சுக்கதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸா பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஜாமுக்கு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து செய்யும் போது ஃபிளேவர் ரொம்பவே நல்லா அட்டகாசமா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான எம்மியான நல்ல ஹெல்த்தியான ஜாம் டக்குன்னு ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ண ஜாம பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பவுலுக்கு மாத்திக்கலாம். பல்லு முளைக்காத பாப்பாவுக்கும் பல்லு இல்லாத தாத்தாவுக்கும் இந்த மாதிரி ஜாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இப்ப நம்ம செஞ்சிருக்க ஜாம பிரெட்ல எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
இப்ப செஞ்ச ஜாம் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.